திருப்பத்தூர் அருகே புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பயன்பாட்டுக்கு வருவதற்கு முன் பழைய கட்டிடம் போல ஆகிவிட்டதாக வேல்முருகன் எம்எல்ஏ காட்டம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஸ்ராவயல் கிராமத்தில் 3.70 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி தலைமையில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் அரசு உறுதிமொழி குழு தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் ஆய்வு செய்தார். இந்த தொட்டி மூலம் கல்லல், தேவகோட்டை, கண்ணங்குடி யூனியன்களில் உள்ள 94 பஞ்சாயத்துகளில் 638 ஊர்களில் வசிக்கும் 15,11,655 மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட உள்ளது. ஆய்வின் போது புதிதாக கட்டப்பட்ட இந்த தொட்டி பயன்பாட்டுக்கு வருவதற்கு முன்பே பழைய கட்டிடம் போல இருப்பதாகவும் 30 ஆண்டுகள் பழமையான தொட்டி போல் தோற்றமளிப்பதாகவும் வேல்முருகன் அதிகாரிகளிடம் காட்டமாக தெரிவித்தார். குடிநீர் வாரிய அதிகாரிகளின் காலதாமதம் காரணமாக 1752.73 கோடி மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட வேண்டிய பணி 2119.33 கோடியாக உயர்ந்தது. பொதுமக்களின் வரிப்பணம் வீணாவதாக அவர் வேதனை தெரிவித்தார். மேலும் வண்ணம் பூசுவதில் குறைபாடுகள் இருப்பதாகவும் பொதுமக்களுக்கு வழங்கப்படுவதற்கு முன் இதுபோன்ற சிறு குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இனி வரும் காலங்களில் காலதாமதமின்றி குறிப்பிட்ட காலத்திற்குள் ஒதுக்கப்பட்ட தொகையில் பணிகளை முடிக்க வேண்டுமென அறிவுறுத்தினார். பணி முடிவுற்றதற்கான புகைப்படங்களை மாவட்ட ஆட்சியர் மூலம் குழுவுக்கு அனுப்ப வேண்டுமெனவும் வலியுறுத்தினார். முதல்வர் அல்லது துணை முதல்வர் அறிவித்த திட்டங்களுக்கு 3 மாதங்களுக்குள் உயிர் கொடுக்க வேண்டுமெனவும் இந்த தொட்டி செப்டம்பர் 15ஆம் தேதி சோதனை ஓட்டத்திற்கு பின் மக்களுக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக இந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு நகராட்சி, 7 பேரூராட்சி, 11 ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள 2452 ஊரக குடியிருப்பு மற்றும் ஒரு மாநகராட்சி, 2 நகராட்சி பெரு ஒதுக்கீட்டின் கூடிய மாபெரும் சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் கூட்டு குடிநீர் திட்டம் வழங்க வேண்டிய அரசு உறுதிமொழி 2011 உறுதிமொழி எண் 181 அப்போது 1752 கோடி ரூபாயில் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அறிவித்து அதற்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் தற்போது காலதாமதத்தின் அடிப்படையில் அந்த தொகை 2119 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மையான பணிகள் வழங்கப்பட்டு தற்போது சுமார் 15,11,655 மக்களுக்கு இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இன்னும் ஒரு சில பணிகள் மட்டும் குறை இருக்கிறது. தற்போது சோதனை ஓட்டம் நடைபெற்று இந்த 2025க்குள் முழுவதுமாக சீரான கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் வழங்குவதை நிர்வாக பொறியாளர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் உறுதி செய்திருக்கிறார். இதிலே சுமார் 59.50 கோடி மதிப்பீட்டில் இந்த பணி முற்றுமுதலுமாக முடித்து வைக்கின்ற வகையில் எப்போ சார் அதிகாரப்பூர்வமாக செப்டம்பர் 15/9 சோதனை ஓட்டம் முடிவு பெற்று நாட்டு மக்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்களால் அர்ப்பணிக்க இருக்கிறது. மேற்படி குழு நேரடியாக இன்று ஆய்வு செய்ததில் இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் வண்ணம் பூசுதலின் சிறு குறைபாடுகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கப்படுவதற்கு முன்பாகவே மேற்படி அந்த வண்ணங்கள் எல்லாம் மழையால் அல்லது கால ஆண்டுகள் அதிகம் ஆன காரணத்தினால் அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று பொதுப்பணித்துறை சூப்பரண்ட், நம்முடைய தமிழ்நாடு குடிநீர் வாரியத்துடைய சூப்பரண்ட் இன்ஜினியர் அவர்களை குழு கேட்டு அதை க்ளீன் பண்ணிடுங்க சார். நீட்டாக திரும்ப பாயிண்ட் அடிச்சுங்க, படிக்கிறதெல்லாம் நல்லா பண்ணி விட்டுருங்க. அது மேலே அந்த நெட்டு போல்கள் எங்கெங்கே துரு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் பண்ணுங்கள். அதேமாதிரி அங்கே அதெல்லாம் வந்து சரி பண்ணிடணும். சரிங்களா?